தொடக்கத்துல எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா தோணும். அவங்களோட இன்னும் நிறைய பேசணும்னு தோணும், எப்பவும் பார்க்கணும்னு தோணும், நம்மள அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஃபீல் ஆகும். அவங்க தான் நமக்கான பெர்ஃபெக்ட் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வரும். ஆனா கொஞ்சம் காலம் கடந்து போகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு கிளாரிட்டி வரும்போது ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சண்டைகள்னு ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி போகும். நிஜமாவே இந்த ஃபேஸ்ல லவ் இல்லாம போயிடுச்சா, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் அடுத்த ஒரு புதிய ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகியிருக்கா? இன்னைக்கு வீடியோல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வெவ்வேறு ஸ்டேஜஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜஸை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பெட்டரா கொண்டு போகவும் அதை ஸ்ட்ராங்கா மாற்றவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் ஃபேஸ் ஐடியலைசேஷன் ஃபேஸ். நம்ம எல்லாரும் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இந்த ஃபேஸை கம்ப்ளீட்டா டிரைவ் பண்றது நம்ம பிரெயின் கெமிஸ்ட்ரி தான். ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்ச புதுசுன்றதால பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவங்களோட சின்ன சின்ன பாசிட்டிவ் விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். நம்ம பிரெயின்ல டோபமைன் லெவல் ரொம்ப ஹையா இருக்கிறதால எப்பவுமே ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கும். இது ஒரு நார்மலான ஹியூமன் டெண்டன்சி தான். பயாலஜிக்கலா நம்ம ஒரு புது விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸை மட்டும் பார்க்கறதும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறதும் இந்த ஐடியலைசேஷன் ஃபேஸ்ல ரொம்ப இயல்பான விஷயம். அடுத்த ஸ்டேஜ் நிஜம், அதாவது ரியாலிட்டி. நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிற ஃபேஸ். முன்னாடி சொன்ன மாதிரி ஹனிமூன் ஃபேஸ்ல நம்ம அவங்களோட பாசிட்டிவ்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அவங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம மூளையில இருந்து அந்த பழைய பிரெயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கெமிக்கல் ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்போதான் வெளில வர ஆரம்பிக்கும் நம்ம நடுவுல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ், கருத்து வேறுபாடுகள், வேல்யூஸ்ல இருக்கிற வித்தியாசங்கள், கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல இருக்கிற டிஃபரன்சஸ் எல்லாமே. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்கிறது வேற ஒண்ணுங்கிற ரியலைசேஷன் இங்க தான் வரும். இந்த டைம்ல நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனோ, இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்களோ, எனக்கு இப்போ அவங்க மேல லவ் இல்லையோ அப்படின்னு டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நிஜம் என்னன்னா, அங்க லவ் ஒன்னும் குறைஞ்சு போகல. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். முன்னாடி நம்ம மனசுக்குள்ள கற்பனையா வச்சிருந்த ஹனிமூன் ஃபேஸ் பிம்பம் உடைஞ்சு அந்த மனிதரை அப்படியே கிளியரா பிராக்டிக்கலா பாக்குற ஸ்டேஜ் தான் இந்த ரியாலிட்டி ஃபேஸ். இந்த ஸ்டேஜ்ல தான் இன்னும் ஆழமான சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் வெளில வரும். உதாரணத்துக்கு உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ். ஒருத்தர் ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கலாம், இன்னொருத்தர் அவாய்டண்டா இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இன்டராக்ட் பண்ணும்போது அந்த டைனமிக் எப்படி போகுதுன்னு இங்க தான் தெரியும். இல்லனா நம்ம பழைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல கிடைச்ச சின்ன சின்ன காயங்கள், நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்த பயங்கள் எல்லாமே திரும்பவும் இந்த ஃபேஸ்ல வெளில வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பழைய ஐடியல் ஃபேஸ் மாதிரி இல்லாம ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு இந்த ஸ்டேஜ்ல சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் பயங்கரமா பிளெண்டடா இருப்போம். நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைப்போம். ரியாலிட்டிக்கு வரும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஆனா இந்த பவர் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ்க்கு வரும்போது தான் நம்ம ரெண்டு பேரும் வேற வேற மனிதர்கள், தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ்ங்கிறத முழுசா புரிஞ்சுப்போம். அப்போ ரெண்டு பேரோட இண்டிவிஜுவாலிட்டியையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி முன்னாடி கொண்டு போறது, நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதையெல்லாம் டிசைட் பண்ற போதுதான் இந்த பவர் ஸ்ட்ரகிள் வரும். உதாரணத்துக்கு ஒரு பார்ட்னர் ரொம்ப டாமினண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப்போட எல்லா முடிவுகளையும் அவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அங்க ஒரு ஒப்பீனியனே இருக்காது. பட் ஃபார் த அதர் பார்ட்னர் அவங்க பேசுறது மதிக்கப்படலைன்னு ஃபீல் பண்ணும்போது அந்த பார்ட்னரும் தன்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்க சண்டைகள் அதிகமாகும். ஆனா அதே சமயம் ஒருத்தர் டாமினண்டா இருக்கும்போது ஓகே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன்னு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹார்மனி கிரியேட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பேசிக்லி ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன ரோல்ஸ் வேணும், எப்படி பிளெண்ட் ஆகி முன்னாடி போகலாம்னு டிசைட் பண்ற ஃபேஸ் தான் இது. அடுத்த ஃபேஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ். நிறைய கப்பிள்ஸ் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது இனிமே ஒர்க் அவுட் ஆகாது, நீயும் நானும் வேற வேற, நம்மளால ஒன்னா இருக்க முடியாதுன்னு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க வழியில போயிடுவாங்க. ரெண்டாவது டைப், இவங்க ப்ராப்ளம்ஸை சரி பண்ணவோ அந்த பேட்டர்ன்ஸை மாற்றவோ எந்த எஃபர்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒன்னாதான் இருப்பாங்க, ஆனா தினமும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அங்க எந்த ஒரு ப்ராக்ரஸும் இருக்காது, ஆனா ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட டேமேஜ் நடந்துட்டே இருக்கும். மூணாவது டைப், ஓகே இதுதான் நம்மளோட பேட்டர்ன், இதெல்லாம் நம்மளோட மிஸ்டேக்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு
நம்ம எதுலெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா அந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சண்டையே இல்லாத நிலைய நம்ம பார்த்ததே இல்லை, கரெக்டா? எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் சண்டைகள் இருக்கும். ஆனா அதோட சக்சஸ் எங்க இருக்குன்னா அந்த சண்டைய நம்ம எப்படி டீல் பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. பிரச்சனையை அவாய்ட் பண்றது எப்பவுமே சொல்யூஷன் கிடையாது. ஒரு சண்டை வரும்போது ஓகே, இது என் சைட் நியாயம், இது உன் சைட் நியாயம்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிடில் கிரவுண்ட கண்டுபிடிக்கணும். இது மாதிரியான விஷயங்களை ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி இனிமேல் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம்னு பேசும்போதுதான் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஹெல்த்தியா மாறும். அடுத்த முக்கியமான ஃபேஸ் கான்ஷியஸ் பார்ட்னர்ஷிப். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டேஜஸ் எல்லாமே இயல்பா ஃப்ளோல நடக்கிற விஷயங்கள். ஆனா இந்த கான்ஷியஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற பேரே சொல்லுது, இதை நம்ம ரொம்ப கான்ஷியஸா விழிப்புணர்வோட செய்யணும். இந்த ஃபேஸ்ல 2 பார்ட்னர்ஸும் புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நம்மளோட டிஃபரன்சஸ், இதுல நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ரொம்ப கான்ஷியஸா எஃபர்ட் போடுறத இந்த ஸ்டேஜ்ல பார்க்க முடியும். இது சக்சஸ்ஃபுல்லா போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் இருக்கும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், இமோஷனலி நம்ம ரொம்ப சேஃபாவும் ஸ்டேபிளாவும் ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபேஸ் ஹனிமூன் ஃபேஸ் மாதிரி அடிவயத்துல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட் கொடுக்கிற ஃபேஸ் கிடையாது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் லாங் ரன்ல போக தேவையான ஸ்டெபிலிட்டியையும் நாமாவே இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஸ்பேஸையும் 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ற ஃபேஸ் இது. நிறைய கப்புள்ஸ் இந்த கான்ஷியஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டேஜுக்கு வராம போறதுக்கு காரணம் அவங்க கிட்ட லவ் இல்லாததுனால இல்ல, ரிலேஷன்ஷிப்ல ஒரு சண்டையோ கருத்து வேறுபாடோ வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நேவிகேட் பண்ணணும்னு தெரியாததுனாலதான். அதனாலதான் இந்த ஸ்டேஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஈஸியா ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை நீங்க 2 பேரும் ட்ரை பண்ணியும் எஃபர்ட் போட்டும் எந்த மாற்றமும் தெரியலனா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கப்பிள் தெரபிஸ்ட் கிட்ட போகும்போது உங்களோட நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை அவங்க புரிய வைப்பாங்க, எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும்னு கைட் பண்ணுவாங்க, உங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி இந்த ஹெல்த்தியான கான்ஷியஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தருவாங்க. ஸோ வாட் டு யூ திங்க்? இப்போ நம்ம பார்த்த ஸ்டேஜஸ்ல உங்க ரிலேஷன்ஷிப்பை இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் மற்றும் மென்டல் ஹெல்த் கான்டென்ட்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.